சில பேருக்கு நிறைய அணுகுமுறை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், ஆனா அணுகுமுறை இருக்காது. அணுகுமுறை இல்லாதவங்க சாதனை படிக்க முடியாது, சாதிக்க முடியாது. இந்த அணுகுமுறையை பற்றி சொன்னா மேத்தா ஒரு கவிதையில் குறிப்பிடுகிறார். காற்று தென்றலாகவும் வரும், புயலாகவும் வரும். காற்று தென்றலாக வருகிற பொழுது பூக்களுக்கு தலை சீவி விடுகிறது. அதே காற்று புயலாக வருகிற பொழுது பூக்களின் தலையை சீவி விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய அணுகுமுறை சரியாக இருந்தால் கேட்பவருடைய உள்ளத்தை ஊக்கப்படுத்துகிறது. அணுகுமுறை தவறாக இருந்தால் கேட்பவருடைய உள்ளத்தை ஊனப்படுத்துகிறது. ஊக்கப்பட்டவர்கள் நமக்காக உழைக்கிறார்கள், ஊனப்பட்டவர்கள் நமக்கு எதிராக உழைக்கிறார்கள். இதுதான் அப்ரோச் சைக்காலஜி சொல்றோம். அந்த அணுகுமுறை யாரிடம் சரியா இருக்கிறதோ அந்த அணுகுமுறை தினசரி நம்ம மாற்றிக்கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்று சொன்னால் நாம் நமக்கு மேலே உள்ளவரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. நமக்கு கீழே இருக்கக்கூடியவரிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்படி என்று கேட்டால்